வணக்கம் நேயர்களே, இது மக்களோடு ஜெயா பிளஸ். விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள். தற்போது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் வழிப்போக்கர்கள் ஓய்வு எடுக்கும் இடமாகவும் குடிமகன்கள் மது அருந்தி செல்லும் இடமாகவும் மாறியுள்ளதால் மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலச உள்ளோம். இதற்காக களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். முன்னதாக இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. 9 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டும் மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கும் புதிய பேருந்து நிலையத்தின் காட்சிதான் நாம் காண்பது. இன்னும் ஓராண்டுக்குள் இந்த தமிழகம் இன்னும் என்னென்ன கொடுமைகளை எல்லாம் சந்திக்க போகிறதோ என்பதுதான் விளம்பர திமுக ஆட்சிக்கு எதிராக மக்களின் புலம்பலாக இருந்து வருகிறது. அதை செய்து விட்டோம், இதை செய்து விட்டோம் என்று வெற்று தம்பட்டம் அடிக்கும் இந்த அரசு எதையாவது உருப்படியாக செய்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் அதற்கான பதில். அதற்கு நிறைய உதாரணங்களை கூற முடியும் என்றாலும் சமீபத்திய உதாரணமாக அமைந்திருக்கிறது சங்கரன் கோவிலில் 9 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம். இதற்காக பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த காந்தி நூற்றாண்டு நாளாங்காடி மற்றும் நகராட்சியின் பழைய கட்டிடங்கள், லெமன் மார்க்கெட் உள்ளிட்டவைகள் இடித்து அகற்றப்பட்டன. ஆமை வேகத்தில் பணிகள் நடந்தாலும் அனைத்து வசதிகளும் கூடிய பிரம்மாண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் விளம்பர திமுக ஆட்சியில் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கூடவே கூடாது என்பது போல பெயரளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறது இந்த புதிய பேருந்து நிலையம். பஸ் ஸ்டாண்டு பல கோடி ரூபாய் செலவழித்து கட்டினாங்க. ஆனால் முறையாகவும் கட்டலை, பூரா கடைகளாக கட்டியிருக்காங்க. ஆனால் மந்திரி திறந்தாரு, ஆனால் பஸ்ஸு உள்ளே வர மாட்டேங்குது. மக்கள் ரொம்ப அவதிப்படுதாங்க. இந்த நகராட்சி நிர்வாகம் இதை திறக்குமா திறக்காதா என்னன்னு தெரியல. இது பஸ் ஸ்டாண்டு மாதிரி தெரியல, பூராமே கடைகளாக கட்டி வச்சிருக்காங்க. இந்த நிழல் கூடையை பாருங்க, இது ஆள் நிற்கிறது மாதிரியா இருக்கு, சும்மா ஏதோ மயானம் இது மாதிரி இருக்கு. நீ பாருங்க, பழைய பஸ் ஸ்டாண்டு கூட நல்லா இருந்துச்சு, இது ஃபுல்லா ஒரே கடைகளா இருக்கு. இவங்க வருமானம் வரதான் பார்க்காங்களோ ஒழிச்சு மக்கள் போக்குவரத்துக்கு எதுவும் பார்க்க மாட்டாங்க. இதோ இப்போது அப்போது என இழுத்தடிக்கப்பட்டு ஒரு வழியாக சில நாட்களுக்கு முன்பு திறப்பு விழா கண்டது புதிய பேருந்து நிலையம். வழக்கமான பகட்டோடு தாம் தூம் என பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் விளம்பர திமுக அரசின் அமைச்சர் KN நேரு. ஆனால் பேருந்து நிலையத்தில் வசதிகள் சரியில்லை என்பதை மேடையில் அமைச்சருக்கு முன்பாகவே போட்டு உடைத்தார் திமுக MLA ராஜா. பேருந்து நிலையத்தில் இந்த திறப்பு விழா காண இந்த பேருந்து நிலையத்தில் மக்கள் நிழல் கூட சிறிதாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து மக்கள் எல்லோரும் மனு கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அதை அகலப்படுத்தி தர வேண்டும். அந்த பேருந்து நிலையத்துக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய சாலை முழுமையாக வேலை நடக்காமல் இருக்க அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த சாலை போடப்பட்டால்தான் முழுமையாக பேருந்துகள் சென்று உள்ளே வருவதற்கு மக்களுக்கு இடையூறில்லாமல் இருக்கும். இதை திமுக MLA கூறித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. நின்று பார்த்தாலே புதிய பேருந்து நிலையத்தின் லட்சணத்தை தெரிந்து கொள்ளலாம். பேருந்து நிலையத்திற்கு வரும் மக்கள் மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்கி நிற்பதற்கு கூட தாராளம் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ளது நிழற்குடை. வழிப்போக்கர்கள் ஓய்வு எடுக்கும் இடமாகவும் குடிமகன்கள் மது அருந்தி செல்லும் இடமாகவும் மொத்தத்தில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் 2 வீலர் ட்ரைனிங் ஸ்பாட்டாகவும் மாறி உள்ளது புதிய பேருந்து நிலையம். பணிகள் நடைபெறும் போதே பேருந்து நிலையத்தில் எதுவும் சரியில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை எழுப்பி வந்தனர். பேருந்து நிலையத்தை கட்டும் போதே தேவையான கட்டமைப்புகள், அடிப்படை வசதிகள் குறித்து ஆலோசனை நடத்தாமல் ஏனோ தானோ என கட்டியுள்ளதால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பஸ் ஸ்டாண்டு திறப்பு விழாலாம் நடத்தப்பட்டு இன்னும் திறக்காம இருக்கு.
காரணம் என்ன, பயணிகள் நிக்கிறதுக்கு நிழல் கூட கூட கிடையாது. ஒரு இதுதான் இருக்கு. இது ஒரு வணிக வளாகம் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு பயணிகள் பயன்படுத்தக்கூடிய அளவுல ஒரு பஸ் ஸ்டாண்டா இல்ல. இது மக்களோட வரிப்பணத்துல இருந்து கட்டப்பட்டது. அப்போ இது மக்களோட தேவை அறிஞ்சு அடிப்படை வசதிகளை செஞ்சு இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதுதான் முக்கியமானதே தவிர இதுல இந்த 9 கோடி ரூபா நீங்க இதை பார்த்தாலே தெரியும். இது என்ன மாதிரி செலவழிச்சிருக்காங்க, எவ்வளவு இது பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் மனச்சாட்சியோட இந்த அரசு அதிகாரம் செயல்பட்டு இந்த மக்களுக்கு தேவையோ மக்களுக்கான வசதிகளை செய்து தர வேணும்னு முக்கியமான விஷயமே அதுதான். எவ்வளவு சீக்கிரம் அந்த பஸ் ஸ்டாண்டை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுமோ கொண்டு வாங்க. தென்காசி மாவட்ட நிர்வாகமும் இந்த அவலத்தை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்து வருகிறது. பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கும் இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு விமோச்சனம் கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். 9 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலில் இணைகிறார். அவர்களிடம் பேசலாம். செல்வராஜ், சில வாரங்களுக்கு முன்பாக உங்கள் ஊரில் தான் இதுக்கு பேர் பஸ்ஸு, ஆனால் துபாயில் இது குப்பை லாரி அப்படின்னு சொல்லி வடிவேலு காமெடியை ரீல்ஸாக செய்த 2 பெண்கள் மீது வழக்கு பாய்ந்தது. அதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் இந்த விளம்பர திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளின் நிலை இதுதான் அப்படின்னு மக்கள் ஒருபுறம் சொன்னாலும் கூட தற்பொழுது 9 கோடி ரூபாய் செலவிட்டு மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் இன்னும் பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கிறது. வடிவேலு நகைச்சுவை பாணியில் சொல்லணும்னா புதிய பேருந்து நிலையம் இதுதான், ஆனால் இங்கே பேருந்து வராது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, விரிவான கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள். இல்லை, நம்ம ஏற்கனவே இந்த சினிமா நகைச்சுவையை பார்த்துருக்கோம். வரும் ஆனா வராது. இதுதான் தற்போது சங்கரன்கோவில் உள்ள அண்ணா பேருந்து நிலையத்தோட நிலைமையாக இருக்கிறது. சங்கரன்கோவில் நகராட்சிக்கு சொந்தமான இந்த அண்ணா பேருந்து நிலையம் என்பது 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டு கடந்த மே மாதம் 16ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு நேரடியாக திறந்து வைத்ததுதான் இந்த அண்ணா பேருந்து நிலையம். குறிப்பாக இந்த அண்ணா பேருந்து நிலையம் என்பது நாம் நேரடியாக சற்று முன் இந்த பேருந்து நிலையத்துக்கு தங்களுடைய கள ஆய்வில் இறங்கும் போதுதான் மேலும் பல்வேறு தகவல் தங்களுக்கு கிடைச்சது. ஏனென்றால் இன்னும் பல கடைகள் இன்னும் கட்டுமான பணிகளே நடைபெற்று கொண்டு வருகிறது. குறிப்பாக நேற்று முதல் இந்த பேருந்து நிலையத்தில் நாம் ஏற்கனவே இதை நம்ம கையில் எடுத்து இந்த மக்களோட ஜெயா பிளஸ் என்பதற்காக ஒரு தீர்வை தேடி செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் திடீரென நகராட்சி நிர்வாகம் இங்கு உள்ள பணிமனை மேலாளருக்கு ஒரு கடிதம் என்பது அனுப்பியிருந்தார்கள். நேற்று முதல் இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் அனைத்தும் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் சற்று முன் நாம் நிற்கக்கூடிய இந்த நேரம் வரை எந்த பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த பேருந்து நிலையமும் கட்டுமான பணிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறதா நாம் நேரடியாக பார்க்கிறோம். தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த பேருந்து நிலையம் என்பது கடந்த காலங்களில் பழமையான பேருந்து நிலையமாக இருந்த போது கூட ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையமாக இருந்தது. இதன் பக்கத்திலேயே ஒரு எலுமிச்சை மார்க்கெட், அதே போல காய்கறி மார்க்கெட் எல்லாம் செயல்பட்ட இந்த இடத்தில் தற்போது ஒரு குறுகிலான ஒரு மிகவும் அந்த இடமே மிக குறுகிய நிலையில் தான் இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அந்த மேடையிலேயே அவர் பேசியதால் மிகப்பெரிய ஒரு காமெடியாக சொல்லக்கூடியதாக உள்ளது. ஏனென்றால் இந்த நிழல் குலை என்பது மிகவும் சிறிதாக இருக்கிறது. இதில் பொதுமக்கள் நிற்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் மேலும் சாலைகளும் மிக குறுகியதாக இருப்பதன் காரணமாக நேரடியாக பேருந்துகள் கூட செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் அமைச்சர் முன்னிலையில் என KN நேரு முன்னிலையிலே அவர் தெரிவித்ததுதான் தற்போது ஒரு பேசும் பொருளாக தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற ஒரு சம்பவங்கள் என குறிப்பாக ஒரு ஏற்கனவே இதுக்கான திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு இதற்கான வரைபடங்கள் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் இந்த பேருந்து நிலையம் என்பது கட்டப்பட்டுள்ளது. தற்போது அமைச்சர் நேரடியாக சொல்வதும் அதே போல
அமைச்சர் வந்து மேலும் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என மேடையிலே தெரிவிப்பது ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. ஏனென்றால் அதிகாரிகள் நேரடியாக இந்த பேருந்து நிலையம் தொடர்பாக தங்களுடைய கட்டிட வரைபடங்கள் எல்லாம் செய்த பிறகுதான் அனுமதி என்பது அரசு வழங்கியது, உள்ளாட்சித்துறையும் வழங்கியது. ஆனால் தற்போது உள்ளாட்சித்துறை அமைச்சரே மேடையில் இருந்து மேலும் இதற்காக ஒரு நிதி என்பது வேண்டும் என்பது சொல்வது வேடிக்கையாக இருப்பதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். இது குறித்து பொதுமக்களிடம் பேசுவோம். ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன? குறிப்பாக இந்த பேருந்து நிலையம் கடந்த 16ஆம் தேதி திறக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பேருந்துகள் கூட இயக்கப்படாம இன்னும் சூழ்நிலையா இருக்கு. நம்ம நேரடியாக பார்க்க இந்த கட்டிட பணிகளா மேற்கொண்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? உங்க பேரை சொல்லிட்டு. என் பேர் அசோக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கட்டிடத்தினுடைய தரம் சார்ந்த கோரிக்கை வைத்து ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என் சார்பில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் என்ன சொல்றீங்கன்னா, இந்த பேருந்தினுடைய எல்லா பெனிஃபிட் எல்லா இதுவும் வேலையில் முடிந்த அப்புறம் தான் பேருந்து நிலையம் திறக்க வேண்டும் சொல்லி கோர்ட்டோட ஆர்டர் ஒன்று இருக்கு. அதை மீறி இன்றைக்கு நிர்வாகம் அவருடைய அவசர கோலத்துக்காக இன்றைக்கு பேருந்து நிலையை திறந்து விட்டு ஒரு அடாவடித்தனமான நிலையை நீங்க பார்க்க முடியுது. குறிப்பாக ஒரு 4 ஆண்டு காலமாக சங்கரங்கோயிலில் தினம் கிட்டத்தட்ட சுமார் 1 லட்சம் பயணிகள் இங்கிருந்து கோயிலுக்கும் சுற்றுவட்ட கிராமங்களும் வந்து செல்லக்கூடிய இடமாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடம். இந்த இடத்தை இன்னைக்கு 4 ஆண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்டு எந்த பணி இன்னைக்கு முடிக்காத அளவிற்கு இன்னைக்கு பார்க்க முடியுது. குறிப்பா சொன்னா 9 கோடி ரூபாய் அந்த பணம் என்பது செலவழிக்கப்பட்டது. இந்த தெரியும், தமிழ்நாட்டில் எந்த பேருந்து நிலையம் இப்படி இராது. ஆனா சங்கரங்கோயில் பேருந்துலாம் நீங்க பாருங்க, அந்த காலத்துல 1980 போடப்பட்ட தார் சாலை மாதிரி இன்னைக்கு இங்களுடைய தார் சாலை அமைஞ்சிருக்கு. ஆனா சிமெண்ட்னால அமைக்கப்பட்டு அந்த டெண்டர்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு மாறாக அந்த மாற்று என்பது இருக்கு. எம்சாண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அது குறிப்பாக இன்னைக்கு பில்டிங்கினுடைய தரம் சார்ந்து இன்னைக்கு ஆய்வு கூட இன்னைக்கு நடத்தல. நகராட்சி நிர்வாகத்தினுடைய நிர்வாகம் எந்த ஆய்வு நடத்தாம அவசர கோலத்துல இன்னைக்கு துவக்கக்கூடிய நிலைமையாக நம்ம பார்க்க முடிஞ்சு. அந்த முறையில் நீங்க பின்னாடி பில்டிங்கினுடைய அந்த கீறல் என்பது இன்னைக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு தெரியும். அந்த கீறல் என்பது அருமையாக இருக்கு. அவை தரம் மோசமாக இருக்கு. குறிப்பாக இங்க எந்த பயணிகளும் நிக்கிறதுக்கான நிலை கூட கிடையாது. இன்னைக்கு இந்த வணிக நோக்கத்துக்காக தான் அந்த பில்டிங் கட்டப்பட்டது. குறிப்பாக சொன்னோம்னா ஒரு கடை 25 லட்சம் ரூபாய் 14 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டிருக்கு. அந்த கடையினோட அளவு என்னன்னா 10 அடி நீளம் தான் இருக்கு. ஆனா அவர் கடை எடுத்தாருன்னு எங்க வைப்பாரு? முன்னாடி வரைக்கும் வச்சுக்கிறார் கடையை. பயணிகள் யாருமே நிக்க முடியாது. அவன் கடை எடுத்தவன் தெருலையா போவான், அவன் முதல் போட்டவன் தெருலையா போவான். ஆக இன்றைக்கு நிர்வாகம் ஒரு லாப நோக்கத்தோட பயணிகளுடைய உயிரை பழிவாங்கக்கூடிய நிலைமையாக இன்னைக்கு சங்கரங்கோயில் நகராட்சி நிர்வாகம் ஆளுங்கட்சி இன்னைக்கு நடந்திருக்கு. குறிப்பாக சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அவரே இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய மேம்பாடு சம்பந்தமா பேசியிருக்காரு. ஒரு கேள்விக்குரிய பேசியிருக்காரு. இந்த பஸ் ஸ்டாண்டுடைய தரத்தை பத்தி அவரே சொல்லிருக்காருன்னா ஒரு மோசமான தரமாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு திமுக அரசாங்கத்தினுடைய இந்த செயல் என்பது வருத்தத்துக்குரிய செயலா நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக நேரடியாகவே கேட்டீங்க, அங்குள்ள பொதுமக்கள் தெரிவித்த போல இதே போல இந்த பகுதியில் கடை நடத்தி கொண்டு வரும் சாந்தி. அம்மா சொல்லுங்கம்மா, குறிப்பாக 16ஆம் தேதி இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக உங்களோட நிலைமை என்ன? சார் வணக்கம். முதல்ல இந்த ஜெயா டிவிக்கு நான் நன்றி சொல்லிக்கிடுதேன். பொதுமக்களுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிடுதேன். நாங்கள் 50 வருஷமா இந்த பஸ் ஸ்டாண்டில் கடை நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கடை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் தற்போது எல்லாத்துக்கும் கொடுக்கல. ஒரு 4-5 பேத்துக்கு தான் நாங்கள் இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு கடை. அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. இந்த பேருந்து நிலையம் கட்டுறதுக்கு 9 கோடி மதிப்பீடு போட்டாங்க. இதில் 39 கடைகள் கட்டியிருக்காங்க. எங்களுக்கு இதில் நாங்கள் 4.5 கோடி வரைக்கும் பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி இந்த கடைக்கு 20 லட்சம் 30 லட்சம் போட்டு தான் அட்வான்ஸ் கட்டி தான் எடுத்திருக்காங்க. எல்லாருமே எடுத்திருக்கோம். அது அப்படி இருந்தும் நாங்கள் இத்தனை வருஷம் 3 வருஷமா எந்த ஒரு வேலையும் இல்லாமல் நாங்கள் வீட்டில் தான் முடங்கி கிடக்கிறோம். இப்போ இந்த கடையை திறக்கிறதுக்கு முந்தா நாளே பஸ் ஸ்டாண்டு உள்ள பஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த கடை எடுத்தவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஒரு சாவி கொடுத்து நீங்கள் உங்கள் கடையை இது பண்ணுங்க, நாங்கள் டிடி கொடுத்ததுக்கும் கூட எந்த ஒரு ஆதாரம் இல்லாம தான் நாங்க டிடி கொடுத்துருக்கோம். குறிப்பாமா கடந்த முறை வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமா இருந்தது. இப்ப பேருந்து நிறுத்தம் போல இருக்கு. இதை வச்சு நீங்க எப்படி வணிகம் செஞ்சிட முடியுமா? பழைய பேருந்து நிலையமே நன்றாகத்தான் இருந்தது. நல்லா வேலை பார்த்து திருப்பி பூசி ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா தான் இருந்தது. அதை இப்போ இந்த மாதிரி புது பஸ் ஸ்டாண்டா கட்டியிருக்காங்க. கெட்டியும் மக்களுக்கு ஒரு வயசானவங்க வந்து போறதுக்கு ஒரு உட்காரதுக்கு ஒரு வசதியும் இல்லாம தான் இருக்கு. இருந்தும் எங்களுக்கு கடைக்காரங்களுக்கும் இந்த அறிஞர் அண்ணா பேருந்து நிலைய பஸ் ஸ்டாண்டு சங்க சார்பாக நான் கேட்குறேன், முதல்ல எங்களுக்கு கடைக்காரங்களுக்கு சாவி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டையும் திறந்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு எங்களுக்கு வழி செய்யணும்.
முதல்ல 16ஆம் தேதி மே 16ஆம் தேதி திறக்கப்பட்டாச்சுன்னு அறிவிப்பு வந்துட்டு அமைச்சரே நேரடியா வந்துட்டாரு. நேரம் திறந்தாங்க. அது ஒரு கண்தடைப்புக்கு தானே திறந்திருக்காங்க. எங்க பாருங்க, பஸ் நிக்குதா, எந்த கடையாவது திறந்திருக்கான்னு நீங்களே பாருங்க. எந்த கடையும் திறக்கல, பஸ் எதுவும் விடல உள்ள. அவங்க வந்தாங்க, ஒரு கண்தடைப்புக்கு எல்லாரும் வந்தாங்க, திறந்தாங்க. அதனால எல்லாரும் போனாங்க. போன உடனே சடசடன சட்டரை போட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல நாங்க கடை எடுத்திருக்கவங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல, திறக்க போறோம் அறிவிப்பும் கொடுக்கல. திறந்த பிறகாவது நீங்க முந்தானத்து கூட பஸ் உள்ள வருது அப்படின்னு திடீர்னு சொன்னாங்க. ஆனா கடைக்காரங்க இத்தனை லட்சம் போட்டு கடை எடுத்திருக்கோம், எங்களுக்கு எந்த அறிவிப்புமே இது வரைக்கும் கொடுக்கல. ஒரு 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 கடைக்காரங்க எடுத்திருக்காங்கல்ல, இவ்வளவு நாள் இவ்வளவு லட்சத்தை கொடுத்து எடுத்திருக்காங்க. நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். நாங்க 4-5 மாசமா வட்டி கட்ட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த தொகையை நாங்கள் பிரட்டி கொடுத்துட்டு, எனக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு முடியாத நிலைமையில இருக்காரு. நான் 2 பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு தான் இருக்கிறேன். அந்த நிலைமையில தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் நமக்கு ஒரு தொழில் வேணும் அப்படின்ற ஒரு நம்மளுடைய பேரை காப்பாற்றணும், நம்ம ஒரு தொழில் வேணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் கடை எடுத்துரும் பிரயோஜனம் இல்லாமல் எங்களுக்கு இருக்கு. மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யணும்னு நினைச்சா சீக்கிரமா இந்த கடையை திறந்து விட்டு பஸ் ஸ்டாண்டையும் இங்கே விட்டு கொஞ்சம் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய வசதிகளை பண்ணி தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா சிகாமணி, நீங்க நேரடியாவே கேட்கலாம். ஏன்னா பொதுமக்கள் மற்றும் வணிகரோட கருத்து தான் நம்ம கேட்டோம். ஏனென்றால் இந்த பேருந்து நிலையமாக இருந்த இந்த சங்கரன்கோயில் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் என்பது தற்போது பேருந்து நிறுத்தமாக மாற்றப்பட்டுள்ளதான் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உள்ளாகியுள்ளார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் தங்களுடைய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மே மாதம் சரியாக 16ஆம் தேதி என்பது திறக்கப்பட்ட பிறகும் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராது ஏன் என்பது அவரோட கேள்வியாக இருக்குது சிகாமணி. செல்வராஜ், நீங்கள் குறிப்பிட்டது போல மே 16ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என குறிப்பிட்டிருந்தாலும் கூட இன்னும் நீங்கள் ஏற்கனவே முதலே சொல்லியிருந்தீங்க, இன்னும் கூட அங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கான அந்த கட்டுமான பணிகள்ங்கிறது இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு அப்படி சொல்லி, இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவசரமாக அமைச்சரை கூட்டிட்டு வந்து இந்த புதிய பேருந்து நிலையத்தை திறக்கிறதுக்கான காரணம் என்ன? இது பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க? இல்ல, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போன்ற ஒரு விளம்பர அரசு என்பது நம்ம தொடர்ந்து தம்முடைய பதிவு செய்து கொண்டு வருகிறோம். அந்த விளம்பர அரசு என்பது இது போன்றதான். ஏன்னா மக்கள் திறந்தாலே மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதுதான் மக்களும் எதிர்பார்ப்பார்கள், அதுபோல வணிகர்களும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் தற்போது வரை மே 16ஆம் தேதி அமைச்சரை, வேற சாதாரண மனிதன் நேரடியாக இங்கு திறக்கப்படவில்லை, சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக திறக்கப்படவில்லை. குறிப்பாக அமைச்சரே KN நேருவே நேரடியாக தனது கை கொண்டு தங்கள் ரிப்பன் வெட்டி தங்களுடைய இந்த கட்டிடம் என்பது திறக்கப்பட்ட பிறகும் தற்போது வரை இந்த பணிகள் கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இது குறித்து பொதுமக்கள் கேட்போம். ஐயா வணக்கம்யா, நீங்க குறிப்பாக பார்க்க இந்த கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா 15 நாள் ஆச்சு இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது அரசு அறிவிக்கப்பட்ட பிறகும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராம இருக்கிறது எப்படியா பாக்குறீங்க? ஆறுமுகசாமி, சங்கரன்கோயில், தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் பழைய பேருந்து நிலையம் மிகவும் பெரிதாக உறுதியாக இருந்தது. அந்த பில்டிங்ல நல்ல தரமா இருந்தது. அரசுக்கு நல்ல வருவாய் இருந்துச்சு. இந்த பழைய பஸ் நிலையத்தில் நிறைய கடைகள் இருந்தது. பக்கத்தில் மார்க்கெட்ல 10, 100, 50 வருஷமா அந்த கடைகள் இயங்கி இருந்தது. எலுமிச்சம்பழம் மார்க்கெட் இருந்தது. நல்ல வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில எதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்டை இடிச்சாங்க, புது பஸ் ஸ்டாண்டு கட்டணும்னு மக்கள் யாரும் கேட்கல. யாரோ திட்டமிட்டு இதுல ஊழல் பண்ணி கொள்ளடிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை இடிச்சாங்க. அதனால அரசுக்கு பெரிய இழப்பு தானே தவிர மக்கள் பயன்பாட்டுக்காக இல்ல. 3 வருஷமா இதுக்காக வேலை நடக்கு. இதோட பிளான் என்னன்னு எந்த இன்ஜினியரும் சொல்லல. பொதுமக்கள் இங்குள்ள வியாபார சங்கங்கள்லாம் கேட்டாங்க, மாறி கேட்டாங்க, என்ன பிளான் படுத்திய, என்ன வரைபடம் சொல்லி மாறி கேட்டாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த இன்ஜினியரோ எந்த நகராட்சி கமிஷனரோ யாரும் இந்த வரைபடம் பொதுமக்கள்கிட்ட இதோட பிளான் என்னன்னு கூட பொதுமக்களுக்கு யாரும் சரியா கூட சொல்லல. கூட்டுக்குழு, சட்டமன்ற கூட்டுக்குழு இங்க ஆய்வு செஞ்சாங்க. சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையில ஆய்வு செஞ்சாங்க. என்ன வேலை நடந்திருக்கு, இதுக்கான நிதி எவ்வளவு ஒதுக்கி இருக்கு, எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்குங்கிறது அவங்க பத்திரிகை வாயிலாக இதுவரைக்கும் அவங்க செய்தி சொல்லவில்லை. அது சாக அரசாங்கமும் அந்த செய்தியை வெளியே விடவே இல்லை. இப்ப இருக்க மாவட்ட கலெக்டர் 2 தடவை இங்க ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மாவட்ட கலெக்டர் இங்க உள்ள பொதுவான அமைப்புகள், வியாபாரி சங்கம், சமுதாய அமைப்புகள், எல்லா அமைப்புகளும் சொல்லுதாங்க பஸ் ஸ்டாண்டு சரியில்லை, மக்கள் பயன்பாட்டுக்கு சரி வராது, நிழல் கூட இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுதாங்க. ஆனா மாவட்ட நிர்வாகம் இது வரைக்கும் கண்டுக்கூடவே இல்லை. இதனால் அரசுக்கு ஏகப்பட்ட இழப்பு.
9 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கி இருக்குன்னு சொல்லுதாங்க. ஆனா ஒரு மக்கள் மத்தியில, சங்கரன்கோயில் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கதா எல்லா அரசியல் கட்சியும் சொல்லுதாங்க, பொதுமக்களும் சொல்லுதாங்க. ஆனா அந்த அரசாங்கம் செவி சேர்க்க மாட்டேங்குது. ஒரு பெரிய விசாரணை கமிஷன் தேவை. பலபடியும் சட்டமன்ற கூட்டுக்குழு வந்து விசாரணை செய்யணும். இந்த பில்டிங் தரத்தை செக் பண்ணணும். எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும். அதிகாரிகளோ அரசியல் கட்சிகளோ இதுல தவறு செஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா இதுல தண்டிக்கப்பட வேண்டும். இதுல நிறைய ஊழல் நடந்திருக்குங்கிறது பொதுமக்களோட கருத்து. கண்டிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுல வந்து கவலையப்பட மாட்டேங்காரு. அவர் எனக்கு என்னன்னு இதை பத்தி இருக்காரு. உண்மையிலே இதுல பஸ் போக வர முடியாது, பயணிகள் இருக்க முடியாது. இங்க இருங்க ஃபேன் மாட்டிருக்காங்க, ஆனா கையை தூக்குனா தட்டும். வட்டார போக்குவரத்து அலுவலர் இது வரைக்கும் அவங்க செக் பண்ணவே இல்லை. அந்த பஸ் எப்படி கூடி போகுங்கிறது அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த பஸ்ஸை வந்து இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. எல்லா அதிகாரிகளும் இங்க வரணும், அவங்க எல்லாம் தரமா இருக்காங்கன்னு ஆய்வு பண்ணணும். இப்போ வந்து பேருந்து நிலையமே திறக்கப்பட்டது, திறந்தாச்சு 16ஆம் தேதி. இன்னும் ஆய்வு பண்ணாம தான் திறந்திருக்காங்களா? அப்போ எந்த ஆய்வும் நடக்கல. எந்த பொறியாளர் யாருன்னு யாருக்கு தெரியல. நகராட்சியில இது வரைக்கும் 3 பொறியாளர் மாத்திருக்கான்னு சொல்லுதாங்க. இதுக்காக பிளான் போட்ட எந்த பொறியாளரும் யாருமே இது வரைக்கும் சைன் பண்ணல. கமிஷனர் கேட்டா நான் இல்ல அப்படின்னு 3 கமிஷனர் மாறிருக்காங்க, 3 பிளான் மாத்திருக்காங்க. என்ன நடக்குங்கிறது இங்க உள்ள மாவட்ட அதிகாரிகளுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த பஸ் ஸ்டாண்டை வச்சு நல்ல அரசியல்வாதியை கொள்ளடிச்சுட்டு தான் ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதனால இந்த அரசுக்கு கெட்ட பேர் கண்டிப்பா ஏற்படும். பொதுமக்களுக்கு அரசு மேல எதிர்ப்பு திருப்பிடும். பலபடியும் இது வந்து ஒரு விசாரணை கமிஷன் கண்டிப்பாக நடக்க வேண்டும். இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு புது பிளான் போட்டு மக்கள் பயன்படுற மாதிரி இருக்கணும். இங்குள்ள வியாபாரிகளுக்கு நல்ல கடை அமைச்சு கொடுக்கணும். காய்கறி மார்க்கெட்டுக்கு பொதுமக்கள் வரத மாதிரி இங்க அமைச்சு கொடுக்கணும். நல்லா அழகா இருந்த ஊரை இப்ப உள்ள அரசியல்வாதிகள், அரசியல் அதிகாரிகள் அந்த ஊர் ஒப்பாக்கிட்டாங்கன்னு பொதுமக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது திரும்பவும் பழையபடியா நல்லபடியா வச்சு கொடுக்கணும். நிச்சயமாக அவர் நேரடியாகவே தெரிவித்தது போலவே இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இருப்பதாகவும், அதன் பிறகு இங்கு உள்ள இந்த பேருந்துகள் கூட இயக்கப்படும் போது கூட இந்த பேருந்துகள் இந்த பகுதியில் சரியாக வந்து உள்ளே வந்து வெளியே செல்வதற்கான வழிவகைகள் எதுவும் சரியாக இருக்கிறதா என்பது தொடர்பாக தங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற ஒரு தொடர்ந்து பொதுமக்களோட குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துக்கும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் தங்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் நாம் ஏற்கனவே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்களோட கோரிக்கைகளுக்காக செவிசாய்க்காத ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் என்று தொடர்ந்து நாம் பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் நம் எல்லா பகுதிக்கும் நேரடியாக செல்கிறோம். மக்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் நாம் பதிவு செய்கிறோம். ஏனென்றால் எதுவுமே மக்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்படுவதோட நோக்கமாக உள்ளது. இது குறித்து பொதுமக்கள் ஒரு ஐயா வணக்கம் ஐயா, குறிப்பாக இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு இந்த அளவுக்கு இப்ப இருக்கிறது. குறிப்பாக மற்ற சொல்லும் போது மிகப்பெரிய 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் இல்லை என பொதுமக்கள் சந்தேகப்படுறாங்க. உங்களோட கருத்து என்னையா? அது நீங்களே நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இப்படி கையை கட்டையான ஆளு, கொஞ்சம் வளர்ந்த ஆள் வந்து ஒரு குழந்தைய மேலே தூக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபேனெல்லாம் நீங்களே பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கணும், ஒரு பயணிகள் வந்து நிற்க முடியாது. ஒரு நல்ல சாதாரண வந்து இப்போ வெயில் அடிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்க ஒரு குடும்பத்தோட வெளியூர் போயிட்டு கோமதி அம்மாவை தரிசிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா நிற்கிறதுக்கு ஒதுங்குறதுக்கு எதுவுமே இடம் இல்லை. அதே மாதிரி கடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைகள் இப்போ வந்து சட்டர் இருக்குது. அதுக்கடுத்து அவங்க கடை ஆரம்பிக்கிறவங்க அவங்க அவட 20 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா முதல் போட்டிருக்காங்க. முதல் போட்டவங்க கொஞ்சம் முன்னாடி நகட்டி வைப்பாங்க. நவட்டி வைக்கும்போது மக்கள் எப்படி நிற்க முடியும்? உங்களை நீங்களே நல்லா வீடியோ பாருங்க. ஏதாவது அது சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, அது சரியா அமைக்கப்படலன்னு அவரே சொல்றாரு. அதான் சட்டமன்ற உறுப்பினரே தெரியுது. அப்படிங்கும்போது பொதுமக்கள் எப்படி கருத்து, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரே சொல்லும்போது மக்கள் எப்படி இதை ஏத்துக்கிடுவாங்க சொல்லுங்க? சட்டமன்ற உறுப்பினரே தெரிவிச்சா நீங்களே சொல்றீங்க. அப்படிங்கும்போது மக்கள் இதை அமைச்சர் முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்படியே மக்கள் எப்படி இது பயன்பாட்டுக்கு வரும்? இங்க கோமதி அம்மா தரிசிகள் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. இப்ப இருக்கு, அடுத்த ஆடித்தவசு வருது. ஆடித்தவசு வரும்போதுலாம் அடுத்த லட்சக்கணக்கான கிராமங்கள்ல இருந்தும் வெளியூர்ல இருந்தும் சென்னையில இருந்தும் பல மக்கள் வருவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எப்படி நிக்க முடியும்? ஒரு மழை வெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து குற்றால சீசன் ஆரம்பிச்சிடும். சீசன் ஆரம்பிக்கும் போது இங்க மழை வெஞ்சிக்கிட்டே இருக்கும். மக்கள் பயன்பட முடியுமா? அப்படிங்க நீங்க நேரடியாக பாருங்க. இதுல நம்ம அவர் ஊழல் பண்ணிருக்கா இவர் ஊழல் பண்ணிருக்காங்கிற அந்த கருத்துக்கு வரல. மக்கள் பயன்பாட்டுக்கு நல்ல வந்து போறதுக்கு நல்ல நிரந்தரமான இடமா இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் ரெடி பண்ணி கொடுக்கணும் மக்களுடைய கருத்து.
நேரடியாக நம்மளுடைய கருத்தும் அதுதான். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி என்பது தீர்வை தேடிதான் சென்று கொண்டிருக்கிறோம். இது யாரையும் விமர்சனம் செய்யக்கூடிய சூழல் என்பது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அல்ல. குறிப்பாக மக்களுக்கு நேரடியாக அதன் பயன்பாடு என்பது கிடைக்கப்பட வேண்டும். குறிப்பாக தீர்வு என்பது பொதுமக்களுக்கான தீர்வு என்பது கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஜெயா பிளஸோடு நாம் நேரடியாக அந்த பொதுமக்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். இது தொடர்பாக மற்றொரு பொதுமக்கள் நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட பேசுவோம். குறிப்பாக தொடர்ந்து இது போன்ற பொதுமக்கள் எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு என்பது. ஐயா வணக்கம் ஐயா, எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு உங்களுக்கு இந்த பேருந்து நிலையம் தொடர்பாக சொல்லுங்க. அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருந்துச்சு. என்னன்னா நான் பொதுமக்கள் நிக்கிறதுக்கு இடமே இல்லை. அடுத்து கோமையூர் கோயில் இருக்கு, ஆர்டிஸ்ட் வருது, நிக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்புறம் என்னன்னா அவங்க கடை 14 லட்சம் 15 லட்சம் கடை எடுக்கிறாங்க. கடை எடுத்தாலும் அவங்க கடை முன்னாடி பொருளை பொருளை வச்சுருவாங்க. மக்கள் எங்கே நிற்பாங்க? இதில் நிற்க முடியுமா? மழை அரைச்சா நிற்க முடியுமா? நிற்க முடியாது. இது பஸ் ஸ்டாண்ட் சங்கரோடு நகரச்சலாறு சேர்மன், அடுத்து ராஜா எம்எல்ஏ இவங்களாம் ஊழல் பண்ணிக்காங்க. 9 கோடி ரூபாய்க்கு என்ன கட்டிருக்காங்க? அப்புறம் எம்சாண்டு வச்சு கட்டினாங்க. மணல் போடலை, எம்சாண்டு. இதில் ராஜா எம்எல்ஏ ஊழல், இது சங்கரோட சேர்மன் ஊழல், சரி எல்லாம் ஊழல். பஸ் ஸ்டாண்டுமே கட்டலை. இது வாணி வளம் தான். இது பஸ் ஸ்டாண்டு கிடையாது. பழைய பஸ் ஸ்டாண்டு நல்லா இருந்துச்சு நினைச்சு, பழைய ஸ்டாண்ட் நல்லா இருந்துச்சு. இது வாணி வளம் தான். எம்சாண்டு போட்டு கட்டினது 9 கோடி ரூபாய் செலவு, ஒரு 4 கோடி ரூபாய் செலவாயிருக்கும். 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா ஊழல். இதில் சங்கரோட நகர செலவு சேர்மனு, அடுத்து இது நம்ம எம்எல்ஏ ராஜா ஊழல். நேரடியாகவே பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதுதான் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பேருந்து நிலையம் என்பது கட்டப்பட்டு பல கோடி ரூபாய் ஊழல் இருப்பதாகவும் பொதுமக்கள் தங்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். அது எதுவாக இருந்தாலும் நேரடியாக மக்கள் பயன்பாட்டிற்காக உடனடியாக இந்த பேருந்துகள் நிலையம் என்பது திறக்கப்பட வேண்டும். இந்த பேருந்து நிலையம் என்பது பேருந்து நிறுத்தம் போல் இருக்கிறது என்று பொதுமக்கள் தங்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். என இனியும் தமிழக அரசு இதுபோன்று பொறுத்துக் கொள்ளாமல் இதற்கான உடனடியாக இந்த திட்டம் தொடர்பாக 9 கோடி ரூபாய் தொடர்பாக ஊழல் தொடர்பாக தனி விசாரணை கமிஷன் அமைத்து அதன் மூலமாக மக்களுக்கு தங்களுடைய தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மக்களோட கோரிக்கையாக உள்ளது. சிகாமணி. செல்வராஜ், மக்கள் வரி பணத்தில் 9 கோடி ரூபாய் செலவழித்து கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் தற்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் இந்த திட்டத்தில் பல்வேறு ஊழல் நடைபெற்றதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் மக்கள் வாயிலாகவே தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். நன்றி. இந்த விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தான் திமுக அரசின் ஆட்சி என்பது, நிர்வாகம் என்பது இருக்கிறது என்பதை மக்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் ஆளுங்கட்சி எம்எல்ஏவே மக்களுக்கான இந்த நலத்திட்ட திறப்பு விழாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்டியலிடுறதை பார்க்கும்பொழுது தான் திமுக ஆட்சியினுடைய இந்த நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எந்த லட்சணத்தில் இருக்குது என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா மக்கள் வரி பணத்தில் 9 கோடி ரூபாய் செலவழித்து கட்டப்பட்ட இந்த புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை ரொம்பவே சின்னதாக இருக்குது. மக்கள் ஒதுங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் முன்னிலையிலேயே எம்எல்ஏ பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய புதிய பேருந்துகள் வரதுக்கான சாலை விரிவாக்கமும் சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட இந்த புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதாக அவங்க அறிவிச்சும் கூட 10-15 நாட்கள் கடந்தும் இதுவரை எந்த ஒரு விஷயமும் சரியாகாமல் இருக்கு. ஸோ இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி தலையிட்டு இந்த 9 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்திற்கான அந்த பதிலை சொல்ல வேண்டும். இந்த புதிய பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை மக்களோடு ஜெயா பிளஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை வலியுறுத்திக் கொள்கிறோம். நாளை மீண்டும் ஒரு மக்கள் பிரச்சனையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.